ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பாவக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். அது தேவையான பொருள் பார்க்கலாம். வெங்காயம் இருந்துச்சுன்னா தக்காளி, ஒரு 4-5 பல்லு பூண்டு, தேங்காய் ஜீரகம் போட்டு வச்சுக்கிறேன். பாவக்காய் தூள் அரிஞ்சு வச்சு கட் பண்ணி வச்சுக்கிறேன். உப்பு, மிளகாத்தூள், கருவேப்பிலை, மஞ்சள்தூள், கடுகு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சமைக்கலாம். கடாய் வச்சு நம்ம எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா போட்டுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமும் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு வர மாதிரி நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சு தக்காளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு காரத்துக்கு தேவையான குழம்பு தூள் போட்டுக்கலாம். இது கூடவே நறுக்கி வச்சு பாவக்காய் போட்டுக்கலாம். நிமிஷம் வேகட்டும். போட்டுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது. நல்லா அருமையாக வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஜீரகம் தேங்காய் எடுத்து வச்சோம்ல, அது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறோம். தேங்காய் போட்டு போடுங்க. தேங்காய் போட்டாச்சு. இது கொஞ்சம் கரும் மசாலா போட்டு போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு திறந்து வந்துருக்கு. பருப்பு அணைச்சிடலாம். அருமையான வந்துருக்குதுங்க. சப்பாத்திக்கு சாப்பிட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனில் அழுத்துங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.